வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் வந்து 12th கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் வேல்யூமில் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் என்ன ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் கொஸ்டின்ஸ். இப்போ 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்காண்டியம் டு ஜிங்க் அப்படின்னு சொல்லணும். 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்காண்டியம் டு ஜிங்க். இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் எலிமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம், Sc. சரிங்களா? 4D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ரியம் டு கேட்மியம். 4D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இட்ரியம் டு கேட்மியம். சரிங்களா? ஸ்காண்டியத்துக்கு கீழே தான் யார் வரும்னா இட்ரியம் வரும். அடுத்தது 5D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளை எதை சொல்லணும்னா லேந்தினம் அண்டு ஆஃப்னியம் டு மெர்க்குரி. இது வந்து 5D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ which period of elements, for the question, which period of elements all are radioactive among transition elements? Transition elementsல எந்த பீரியட் வந்து ஆல் ஆர் ரேடியோஆக்டிவாக இருக்குன்னா 7th பீரியட். அதுலேயும் வந்து அக்டினியத்தை தவிர, எக்ஸப்ட் அக்டீனியம், ரூதர்ஃபோர்டியம்லேருந்து காப்பரன்ஷியம் வரைக்கும் ஆல் ஆர் ரேடியோஆக்டிவ். இப்போ டைட்டானியம் ஃபேமிலியில் தான் ரூதர்ஃபோர்டியம் வரும், வெனேடியம் ஃபேமிலியில் டூப்னியம் வரும், குரோமியம் ஃபேமிலியில் சீபோர்கியம் வரும், எம்என் ஃபேமிலியில் போரியம் வரும், அயன் ஃபேமிலியில் ஆசியம் வரும், கோபால் ஃபேமிலியில் மீட்னெரியம் வரும், நிக்கல் ஃபேமிலியில் டாம்ஸ்டாடியம் வரும், காப்பர் ஃபேமிலியில் ரோ என்ஜினியம் வரும், ஜிங்க் ஃபேமிலியில் காப்பரன்ஷியம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், ரூதர்ஃபோர்டியத்துக்கு பக்கத்துலேயே வந்து அக்டீனியம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து நான் ரேடியோ ஆக்டிவ். ஸோ அக்டீனியம் அப்படிங்கிறது ஆக்டினைட்ஸில் வரக்கூடியது. வரக்கூடியது அக்டினியம் டு லாரன்ஷியம், இது வந்து ஆக்டினைட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆக்டினைட்ஸில் உங்களுக்கு அக்டீனியம் அப்படிங்கிறது என்ன கிடையாது, ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் அந்த பீரியடில் எவைகள் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம அக்டீனியத்துலேருந்து ஆரம்பித்து காப்பரன்ஷியம் வரைக்கும் வரும். அதில் அக்டீனியத்தை தவிர ரூதர்ஃபோர்டியத்துலேருந்து ஆரம்பித்து காப்பரன்ஷியம் வரைக்கும் ஆல் ஆர் என்னது ரேடியோ ஆக்டிவ். சார் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அந்த எலிமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற ரேஸ் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து அது பாதியாக குறையும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பல வருடங்கள் கழியலாம், எப்படி ஒன்றாலும். சரிங்களா? அப்புறம் முழுசாக இல்லாமையே போயிடும். ஸோ அது டியூ டு எதனால அப்படின்னா வந்து இட் இஸ் டு பி அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதுலேருந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் அப்படிங்கிறது வெளிவந்துக்கிட்டே இருக்கும். இதான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா?